டேரிமி செல்லக்கிட்டீங்களா உங்களுக்கு புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். ஜேகே ஒன் ஷாட் எபிசோட். ஸோ நிறைய பேசினா இன்ட்ரோ கதையில் இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடையில் செம்ம கூட்டமாக எல்லாரும் அடித்து பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. டாட்டு கடையில் அவ்வளோ கூட்டம். ஸோ எல்லோரும் வரிசையாக நிற்கிறாங்க அடித்து பிடிச்சிக்கிட்டு. ஸோ அதில் ஒரு பர்சன் செம்ம ஹேண்ட்ஸமாக பயங்கர கை ஃபுல்லாக டாட்டு. ஸோ அவன் பார்க்க செம்ம ரகடாக இருக்கான். எல்லா பொண்ணுங்களும் அப்படியே அந்த பர்சனை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜேகே சைட் அடிக்கிறாங்க. ஸோ ஜேகே அதெல்லாம் கண்டிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணுக்கு ஸோ கையில் டேட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணு பெயின் வலி தாங்க முடியாமல் அப்படி இப்படி லைட்டாக கையை அசைக்கிறான். ஸோ ஜேகே ஏய் மயிறு கையை அசைக்காதடி, ஏன்டி அசைக்கிற, உள்ளே வச்சு இறக்கிற போகிறேன்டி குத்தா மயிறு, எதுக்குடி கையை அசைக்கிற, போடும்போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க மயிராட்டம். அது ஜேகே கை கை வலிக்குது, எனக்கு டேட்டு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் இவ்வளோ பயமாக இருக்குது, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்துற மாதிரி ஒரு அழுகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜேகேக்கு இரிட்டேட் ஆகுது. இது பயமாக இருக்கா, அப்போ என்ன மெய்த்துக்கிட்டி டேட்டு கிடைக்கும் வந்த வீட்டிலேயே கிடக்க வேண்டியதானே. ஜேகே அவ்வளோ கோவமாக அந்த பிள்ளையை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே இதை பார்க்குறாங்க. ஐயோ நம்ம அசைச்சோம்னா என்ன கதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயத்தோடு நிற்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு வழியே டேட்டு போட்டு முடிச்சிடுறான். ஸோ அந்த பொண்ணு தேங்க்ஸ் ஜேகே. தேங்க்ஸ்லாம் ஒரு மெய்டும் தேவையில்ல. இங்கே பாரு, 2 நாளைக்கு ஃபீவர் வரும், ஓகே, டேப்லெட் போட்டு ஒழுங்காக படுத்து ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரு, அப்போ தான் கூடிய சீக்கிரம் குணமாவ. இல்லைன்னு வச்சுக்கோ ஒரு வழியாக ஹெல்பாஸில் போக வேண்டியதான். என்ன இப்படிலாம் சொல்கிற, இப்படிலாம் நடக்குமா? ஏய் 2 நாளைக்கு தாண்டி காய்ச்சல் இருக்கும், பயப்படாத சரியா, இந்தா டேப்லெட்டு. தேங்க்யூ, நான் போயிட்டு வரேன், பாய், தேங்க்ஸ், அழகாக இருக்குது இந்த டாட்டு. இப்போ அழகாக இருக்குது சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றான். ஸோ அந்த பொண்ணும் போயிடுறான். ஸோ அடுத்த பொண்ணு அப்படியே நெக்ஸ்ட்டு எல்லோரும் வந்து டேட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நீங்கள் இப்போ தான் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே காஃபி குடிச்சிட்டு ஸோ நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் கூட உங்கள் தங்கச்சி இருக்கா. ஓ புஜ்ஜிமா, என்னக்கா, நான் போயிட்டு காலேஜ் போயிட்டு வரேன், நீ வந்து ஸ்கூல் கிளம்புறியா? எனக்கு ஸ்கூலு போக பிடிக்கல, நான் இங்கேயே இருக்கேனே வீட்லேயே. எப்படி நீ வீட்டில் இருப்ப? இங்கே பாரு, சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன் நான். உங்கள் புஜ்ஜிமாட்ட இந்த மாதிரி நீங்கள் சொன்னோன்னு ஸோ உங்கள் புஜ்ஜிமாவும் ஹாப்பி ஆகிட்டு, அப்படியாக்கா, அப்போ சரி நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன், நம்ம ஒன்றா போகலாம். புஜ்ஜிமா இந்த மாதிரி உங்களை பார்த்து சொன்னோன்னா ஸோ நீங்களும் உங்கள் புஜ்ஜிமாவை பார்த்துட்டு சமத்து குட்டி, போங்க சீக்கிரம் ரெடியாங்க. ஸோ அவள் ரெடியாக போயிடுறா புஜ்ஜிமா. ஸோ ரெடி ஆகிட்டு வந்துடுறா. ஸோ நீங்கள் தான் சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறீங்க. நீங்களும் அவளை போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு நீங்களும் வந்து சரி பார்த்து போயிட்டு வாங்க, யாருக்கூடையும் சண்டை போடக்கூடாது, ஓகேவா புஜ்ஜிமா? அப்படின்னா தான் உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன் வரும்போது, வீட்டுக்கு வரும்போது, ஓகே? ஓகே, நான் போயிட்டு வரேன், பாய். புஜ்ஜிமா உங்ககிட்ட டாட்டா காமிச்சிட்டு அவள் போயிடுறா. ஸோ நீங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. ஸோ காலேஜுக்கு தான் வர்றீங்க. ஸோ எல்லோரும் கேங்கு எல்லோரும் நிற்கிறாங்க. ஸோ உங்களுக்கா, ஐயோ இவங்கள சமாளித்து போகக்குள்ளேயும் பெரிய பாடாக போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சரி ஓகே புலம்பிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஓரமாக வந்து சைக்கிள் ஓரமாக ட்ராப் பண்ணிட்டு ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பயமாக தான் இருக்குது அந்த கேங்கை பார்த்தாலும். நீங்களும் எதுவுமே பயத்தை வெளியே காட்டிக்காமல் நீங்கள் வாட்டிக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ எப்படியோ அவங்க கண்ணிலேருந்து தப்பிச்சு கிளாஸ்க்குள்ளே போயிடுறீங்க. அப்பாடா தப்பிச்சு வந்துட்டோம் ஒரு வழியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அப்போ மூச்சு விடுறீங்க. கரெக்டாக ப்ரொஃபஸர் உள்ளே நுழையிறாரு. ஸோ அப்படியே பாடம் நடத்துகிறாரு. நீங்கள் கிளாஸ் கவனிச்சிருக்கீங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே ஸோ எல்லாத்துக்கும் டேட்டு போட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் டேப்லெட்டும் கொடுத்துட்டு ஸோ கவனமாக இருங்க, ஸோ 2 நாளைக்கு தான் ஃபீவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருப்பான். ஸோ எல்லோரும் ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வலிஞ்சிட்டே பேசியிருப்பாங்க. ஸோ ஜேகேக்கு அதுக்கெல்லாம் இரிட்டேட் ஆகும். இருந்தாலும் சரி நம்ம கடைக்காக டேட்டு போட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பான் எல்லாத்தையும் கேட்டுட்டு.
இந்த சைடு நீங்கள் கிளாஸ் கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் கிளாஸும் முடிஞ்சு லஞ்ச் டைமும் முடிஞ்சு ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் வீட்டுக்கும் கிளம்புறீங்க. ஸோ அப்படியே உங்கள் சைக்கிளை எடுத்துகிட்டு கிளம்பி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு கடையை அப்படியே குறுன்னு பார்த்துட்டே போகிறீங்க. இந்த டேட்டூ கடையில் பார்க்குறீங்க. சைடில் பார்த்தா ஒருத்தர் சேர் போட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக உட்காந்துருக்கான். கை ஃபுல்லாக டேட்டூ. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே பிறந்துட்டு பார்க்குறீங்க. சின்ன இவன் இப்படி இருக்கான், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். கை ஃபுல்லாக டேட்டூ, கழுத்து ஃபுல்லாக டேட்டூ. ஐயோ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கானே. இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். எனக்கு எனக்கு மனே டவுட்டு தான். நம்மளுக்கு எதுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு நீங்கள் வந்து பேசிட்டு நீங்கள் வாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த பர்சனும் உங்களை பார்த்துட்டு கூப்பிட்றான். ஸோ வேற எல்லாம் நம்ம ஜேகே தான் அவங்கள கூப்பிட்றான். ஓய் புட்டி கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா ஸோ நீங்கள் திரும்பி பார்த்துட்டு ஐயோ கூப்பிட்றானே, எதுக்கு கூப்பிட்றான் தெரிலையே, ஏய் உனதான் இங்கே வா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்களும் சரி ஓகே போவோம் என்னன்னு கேட்டுருவோம், கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான், கேட்காம போனால் தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஜேகே பக்கத்தில் வந்துட்டு என்ன என்ன வேணும்? நீ தான் வேணும் வரியா? என்ன இப்படிலாம் தப்பாக பேசுகிறீங்க? இங்கே பாருங்க, நான் ரொம்ப நல்ல பொண்ணு. ஓ ரொம்ப நல்ல பொண்ணும். ஆமாம், என்ன மனசுக்குள்ளே ஏதோ பேசிகிட்டே போறிய புலம்பிட்டு? மனசுக்குள்ளே பேசுறதெல்லாம் வெளியே பேசிட்டு போகிற. என்ன உன் மனசில் அவ்வளோ ஆசை வளர்த்து வச்சுருக்கியா என்னை பற்றி? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி கேட்டானா. ஸோ நீங்களா? நான் மனசில் நினச்சதை அப்படியே தெளிவாக சொல்கிறான். ஒருவேளை அவன் சொன்னது உண்மையாக இருக்குமோ? அவன் மனசுக்குள்ளே நினச்சதை வெளியே சொல்லிட்டேனா மைண்டு வைஸா? ஐயோ இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம், வேறு வழி இல்லை. இது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு பாருங்க அண்ணா, தெரியாமல் நான் சும்மா தான் பேசினேன், அது உங்களுக்கு கேட்டுருச்சு போல், அதை நீங்கள் மறந்துடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டுடே ஐம் சாரி, தெரியாமல் பேசிட்டேன், நெக்ஸ்ட்டுடே சாரி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பதட்டமாக பேசிட்டு போகலான்னு நினைக்கும்போது பின்ன திருப்பி ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ ஜேகே உங்கள் கை பிடிச்சிட்டு ஏய் நான் எங்கே போகிற? அவனை போன்னு சொன்னேனா, நீ வாட்டுக்கு போகிற, ஏதோ சொல்லிவிட்டு அப்படியே எஸ்கேப் பண்ணலான்னு பார்க்குறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை பிடிச்சோன்னு உங்களுக்கா? ஐயோ கை வேறு பிடிச்சிட்டான். ஐயோ இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பாக பிஹேவ் பண்ணுறீங்க, கையை எடுங்க. எடுக்க முடியாது, என்ன பண்ணுவ? நான் கத்தி கூச்சல் போடுவேன். கத்தி கூச்சல் போடுவியா நீனு? போடு பார்க்கலாம், போடு. போட்டுருவேன், நீ போட்டு தான் பாரு, அப்புறம் வாயே இல்லாத மாதிரியே நான் பண்ணுறேன். என்ன பேசுகிறீங்க? இங்கே பாருங்கண்ணா, நீங்கள் தப்பாக பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் பார்க்க ரகடாக வேறு இருக்கீங்க, நான் வந்து பச்சை குழந்த, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகவே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போயிட்டீங்க. ஸோ ஜேகேவா ஏய் சி வாய் முடு ஐயா கருமோடா, ஏய் புட்டி குன்னிடி, இப்போ எதுக்கு நீ அழுகுற? ஐயோ காண்டாதே, ஏய் சரி கையை எடுத்துட்டேன்டி போதுமாடி அப்படின்னு சொல்லி ஸோ ஜேகே கையை எடுத்துடுறான். ஸோ நீங்களா விட்டான்டா சாமியை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைக்கிளை எடுத்துகிட்டு கிளம்பி அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ ஜேகேவா விழுந்து சிரிச்சிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, குழந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, பார்த்துக்கிறேன் ஆனால் மாட்டு வேடி அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்குள்ளே பேசிவிட்டு அவன் வாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க போயிடுறான். இந்த சைடு நீங்கள் புஜ்ஜிமா ஸ்கூலுக்கு வந்துடுறீங்க. ஸோ கரெக்டாக புஜ்ஜிமா அங்கேருந்து ஓடி வரா. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. இன்னும் சமத்துக்குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸ் கவனிச்சிங்களா, இந்தா உனக்கு சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அவளும் வாங்கிட்டு தேங்க்யூ தங்கக்குட்டி சரி வீட்டுக்கு போகலாமா, ஏறிக்கோ சைக்கிளில். ஸோ பின்னாடி அவள் ஏறிக்கிறான். ஸோ நீங்கள் தான் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. அவளுக்கு சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா புஜ்ஜிமா. ஸோ நீங்கள் கிச்சன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ டேட்டூ கடையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல வேலை அவன்கிட்ட தப்பிச்சோம், மாட்டணும்.
ஐயையோ! விட்டா நம்மளே புடிச்சு டாட்டூ போட்டு விட்ருப்பான் போல. தப்பிச்சோன்டா சாமி! ஐயோ! இனிமே பார்த்து ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு பயத்தில் பேசிட்டு அப்படியே நீங்கள் வந்து குக்கிங் பண்ணிடுறீங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு புஜ்ஜிமாவுக்கு கூப்பிடுறீங்க. ஸோ புஜ்ஜிமாவும் ஓடி வரா. ஸோ நீங்கள் அவளுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்டு அவளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ நேராக போய் தூங்கிடுறீங்க 2 பேருமே ஹக் பண்ணி. இந்த சைடு நம்ம ஜேகே மொபைல் எடுத்து ஸோ உங்களுக்கு தான் ஹாய்ன்னு போடுறான். ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. டக்குன்னு ஒரு சவுண்டு லிடிங் சவுண்டு கேட்டோன்னா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தூக்கத்தில் அப்படி பார்க்குறீங்க. பார்த்தோன்னா அப்படியே 32 பல் தெரியுது. நம்ம வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஹாய்ன்னு போடுறீங்க. ஸோ அங்கேருந்து ரிப்ளை வருது ஜேகேக்கு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது ஜேகே தானே உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு புது மெசேஜ் வந்திருக்கும். ஸோ நீங்களும் வந்து அப்படியே நார்மலாக பேச ஆரம்பிச்சு நீங்கள் வந்து திடீர்னு கேட்டிருப்பீங்க, நீங்கள் என் கூட ஃப்ரெண்டாக பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ அவனும் ஓகே சொல்லியிருப்பான் ஜேகேவும். ஸோ அது நீங்கள் தானே அவனுக்கும் தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் ஜேகேவும் நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்கியா, என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டவன் சரி நான் உன் கூட நான் இருக்கேன், நான் உன் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி மாற்றி மாற்றி சேட் பண்ணி 2 பேரும் பேசிக்கிடுவீங்க. ஜேகே தான் உங்களுக்கு சேட் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இதே மாதிரி தான் ஜேகேவோ நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு நீ எதுனாலும் அவன்கிட்ட ஷேர் பண்ணிப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜேகேவோ எதுனாலும் உங்கள்கிட்ட ரொம்பவே ஷேர் பண்ணிப்பான். இன்னைக்கு என்ன நடந்துச்சோ ஸோ எல்லாமே சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்டுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுவான். ஸோ அவனும் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நடந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறதுக்கு நீங்களும் கேட்டு ரிப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி தான் சேட்டிங்லேயே நடந்திருக்கும் 2 பேர்த்துக்கும். இந்த சைடு நம்ம ஜேகே சரி ஓகே நாளைக்கு வரையும் எனக்கு ஒர்க் வேலை இருக்குது. ஸோ நான் வைக்கிறேன். நீ போய் தூங்கு பேபி. ஓகே பாய் குட் நைட். நானும் போய் தூங்குறேன், நாளைக்கு வேறு காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குட் நைட் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போய் தூங்க போயிடுறீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜேகேவும் ஃபோனை கட் பண்ணிட்டு போய் தூங்க போயிடுறான். இப்படி தான் கொஞ்ச நாள் லைஃபே இப்படி தான் போயிருக்கும் 2 பேர்த்துக்கும், ஜேகேக்கும் உங்களுக்கும். இப்படி தான் 2 பேரும் மாற்றி மாற்றி நைட்டு ராத்திரியில் கூட சேட்டிங் பண்ணிப்பீங்க 2 பேருமே. உங்களுக்கு கிஃப்ட் பார்சல் அனுப்புவேன், நீங்கள் கிஃப்ட் பார்சல் அனுப்புறது இப்படி தான் மாற்றி மாற்றி பண்ணிப்பீங்க. சில நேரத்தில் சண்டை போட்டாலும் நீங்கள் தான் சமாதானப்படுத்துவீங்க. ஸோ நீங்கள் போய் சோதிச்சுட்டு அப்படியே போனால் கூட அவன் தான் உங்களை சமாதானப்படுத்துவான். சேட்டிங்லேயே சமாதானப்படுத்தியிருப்பீங்க 2 பேரும் மாற்றி மாற்றி. இப்படி தான் கொஞ்ச நாள் லைஃபே இப்படி தான் போகுது உங்களுக்கும் ஜேகேக்கும். நீங்கள் இந்த சைடு உங்கள் புஜ்ஜிமாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஒருத்தவங்களுக்காக வெயிட்டிங்கு. ஸோ வேறு யாரெல்லாம் நம்ம ஜேகேக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஸோ அந்த பர்சனும் எடுத்துகிட்டு ஜேகேவும் எடுத்துகிட்டு ஹலோ சொல்லுடி எங்கேடி இருக்க நீனு, ஐயோ ஆளையே காணோம், அட்ரஸிங் காணோம், எங்கே போய் நின்று இருக்க முழிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிகிட்டு இருக்கான் ஜேகே. நீங்களா கீழே விடுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, இங்கே பாரு நீ எங்கே இருக்க, நான் உன்னை தேடி வந்தேன், நீ என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கியா, ஐயோ நீ என்ன தேடி வந்திருக்கியா, ஐயோ நான் உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கேன்டி, நீ எங்கே இருக்க அதை சொல்லு நானே வரேன். பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணியிருக்கேன். எந்த பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி ஜேகே இந்த மாதிரி கேட்டானா ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் மட்டும் பாரு, எந்த பஸ் ஸ்டாண்டா, ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான்டா இருக்குது, ஏன்டா என் உசுரை எடுக்கிற, ஒழுங்காக வந்து தொலை, சீக்கிரம் வா, நான் வேறு புஜ்ஜிமாவை போய்ட்டு ஸ்கூல்லேருந்து ட்ராப் பண்ணணும், ப்ளீஸ் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபோனில் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஜேகேவும் சரி இதோ வரேன் 5 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபோனை கட் பண்ணிட்டு ஜேகேவும் அதே பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறான். ஸோ அப்படியே பார்க்குறான், ஐயோ இவன் எங்கே இருக்கானே தெரியலையே இந்த பேபிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் 2 ஸ்டெப் தள்ளி தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ பயம். ஐயோ இவங்க என்ன பண்ணுறான் அந்த தாட்டு மனுஷன், அதுவும் இந்த அண்ணக்காரன், ஐயோ இவனை பார்த்தாலே அள்ளி விடுதே எனக்கு, ஐயோ நம்மளை பார்த்தா சும்மாவே விட மாட்டானே, என்ன பண்ணுறது. நீங்களா ஃபுல்லாக ஷாலை போட்டு கவர் பண்ணிக்கிறீங்க. ஐயோ இவன் எங்கே இருக்கானே தெரியலையே, குறும்பு பிடிச்சவன் வந்து துறையணும்னா சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சி மனசில்.
இந்த சைடு ஸோ ஜேகே எங்கே இருக்கானே தெரியலையே, ஷோ கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே தான் அவங்கள கால் பண்ணுறான். ஸோ கால் பண்ணால் உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு ரிங்டோன் சவுண்டு கேட்டோன்னா, இந்த ரிங்டோன் எங்கே இந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்குறான். ஸோ நீங்களும் செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க, உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க, அவனை பார்க்குறீங்க, அப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, என்ன என் பேபிமா கால் பண்ணால் இவளுக்கு எது கால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கன்ஃபியூஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களா அவன் கால் பண்ணால் எனக்கு எதுக்கு இங்கே ரிங்டோன் வருது, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கன்ஃபியூஷனு. ஸோ ஜேகே டக்குன்னு வந்து உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஃபோனை பண்ணி பார்க்குறான். ஸோ கரெக்டாக அதே காலு அதே நம்பரு. ஸோ ஜேகே உங்களை தான் பார்க்குறான். நீங்களா அப்படியே பெபன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ பேச வச்சுக்கிட்டு, என்ன இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே வாட்ஸ்அப்பு அதாவது இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் போய் செக் பண்ணுறான். ஜேகேக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. ஸோ ஜேகே உங்கள் ஃபோனை கொடுத்துட்டு, இந்தா உன் ஃபோன் பேபிமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஸோ நீங்களா என்ன பேபிமாவா, யாரை பார்த்து பேபிமான்னு இருக்க, மயிரே நல்லா பாரு யாரை ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு. ஜேகே இந்த மாதிரி சொன்னால் அடுத்த செகண்டே நீங்களும் செக் பண்ணி பார்க்குறீங்க, ஒரே நம்பரு ஒரே காலு ஒரே மெசேஜு. அப்போ தான் உங்களுக்கும் புரியுது, ஓ இத்தனை நாள் இன்ஸ்டாகிராமில் பேசுனது வாட்ஸ்அப் பேசுகிறது எல்லாமே இவன்கிட்ட தானா, கால் கூட பேசுனது இவன்கிட்ட தானா, ஐயோ இது கூட தெரியாமல் இருந்திருக்குமா. ஓகே இப்போ தான் எல்லாமே புரியுது. அப்படியே நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க, ஜேகேவா அப்படியே புரியுது என்ன இப்போ புரிஞ்சதா. ஜேகே இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டோன்னா சார் நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு சாரி அது இத்தனை நாள் தெரியாதுல்ல, ஆனால் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, உங்ககிட்ட தான் நான் பேசியிருக்கேன், உங்ககிட்ட தான் காலும் பேசியிருக்கேன், உங்ககிட்ட தான் நான் டைப்பிங் பண்ணியிருக்கேன்ட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பேச வச்சுட்டு ஸோ ஜேகே உங்களை பார்த்துட்டு ஸோ ஓகே பேபி விடு. அப்புறம் என்ன அப்புறம் புரியலை, இல்லை மீட் பண்ண சொன்னோம், மீட் பண்ணிட்டோம், பேசிட்டோம், அப்புறம் வேறு என்ன, எனக்கு புரியல, வரமாட்டேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜேகே இழுத்து பிடிச்சி லிப்லாக் செம்மையாக லிப்லாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அந்த கிஸ்லேயே ரொம்ப மெல்ட் ஆகிடுறீங்க. ஸோ அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. டக்குன்னு வந்து ஜேகே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஸோ உங்களை பார்த்துட்டு ஓய் பேபி என்ன லவ் யூ பொண்ணாட்டி புட்டுக்கு நடி அப்படின்னு சொல்கிறான் ஜேகே. ஸோ நீங்களா அப்படியே ஷை ஆகிட்டு ஜேகே பார்த்துட்டு லவ் யூ புருஷா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவும் சிரிச்சிட்டு என் பேர் கூட தெரியாதா, ஆமாம்ல உன் பேர் என்ன, என் பேர் ஜேகே. ஜேகே லவ் யூ டூ புருஷா ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி தான் 2 பேரும் லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணிக்கிறீங்க, மீட் பண்ணிப்பீங்க, எப்போவுமே டான்ஸ் ரொம்ப நேரம் பண்ணிப்பீங்க 2 பேரும். ரொம்ப ஹாப்பியாக லைஃப் இப்படி போகுது உங்களுக்கும் ஜேகேக்கும். ஸோ ஹாப்பி இண்டியன்டா. ஸோ இதோட இந்த எபிசோடு போது நெக்ஸ்ட் எபிசோடில் புதிய எபிசோடெலாம் பார்க்கலாம். ஸோ நான் கிளம்ப டைம் வச்சு பிடிச்சேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா விசாராங்க பாய்.